இருக்கும். அதனால அதனால கொஞ்சம் ஈஸியா வர்ற மாதிரி இல்ல நமக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் வருதோ அதை யூஸ் பண்ணி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இட் வில் பி ஈஸி. ஓகேவா? ஆஃபன் நெட்ல ரிப்பீட் ஆன டைட்டில் அப்படின்னு பார்த்தா ஈவன் இந்திரஜித். இவங்க வந்து ஆப்ஷன்ல வரும். ஓகேவா? ஈவன் இந்திரஜித் வந்து 1963 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் பாக்கி இதிகாசா இதிகாஷன் அதுல ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு. பட் இதிகாசா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரி அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரிமைனிங் ஹிஸ்டரி அப்படின்றது அதோட இங்கிலீஷ் டைட்டில் 1965 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் பிரலாப் வந்து 1966 டெலூரியம் அப்படின்றது. பக்லகோடா வந்து 1967 பப்ளிஷ் ஆயிருக்கும் மேடாஸ். அண்ட் நகி அப்படின்னா நம்ம ஹிந்தில நம்ம இல்ல அப்படின்றது நமக்கு ஏதோ அரைகுறையா தெரியும். அப்போ முடிவே இல்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா டைட்டிலோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். there is no end அப்படின்னு சொல்லிட்டு 1969 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல இவரோட ஒர்க்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் அவருக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். இதுல எதையுமே ஸ்கிப் பண்ணாம மெமரைஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்றத பாருங்க. இதுல நீங்க இயர் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு மெமரைஸ் பண்ணும் அண்ட் லாஸ்ட் செகண்ட் ஒர்க்குக்கு நீங்க மெமரைஸ் பண்ணும். 1963 ஈவன் இந்திரஜித், பக்லகோடா 1967 அண்ட் ஷேஷ் நகி 1969. இந்த 3 ஒர்க்ஸ் மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணா தட் இஸ் எனஃப். ஓகேவா? இது கிளியரா பாதல் சிர்கர்? கிளியர் கா. கிளியர். நெக்ஸ்ட் நம்ம மகேஷ் ஸ்வேதா தேவியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர். ஆனா இவங்களோட கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு தடவையும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஆனா வரதில்ல. சோ எப்ப வேணாலும் அவன் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மகேஷ் ஸ்வேதா தேவி வந்து இருக்காங்க. ஓகே, 1926 பார்ன் ஆயிருப்பாங்க. 2016 இவங்க வந்து டிமைஸ் ஆயிருப்பாங்க. இவங்க வந்து பங்களாதேஷ்ல தான் பார்ன் ஆயிருப்பாங்க. நிறைய அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஞானபீத் அவார்டு வந்து 1996 வாங்கியிருப்பாங்க. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1979 வாங்கியிருப்பாங்க. அது எந்த ஒர்க்குன்றத நான் கீழே சொல்றேன். அப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1986 வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? எங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பெங்காலில எழுதினது அப்படின்னா ஜான்சி ராணி வந்து 1956 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல ஜான்சி ராணி டைட்டில் பார்க்கும் போதே வினோ அது வந்து ராணி ஆஃப் ஜான்சி, அவங்கள வந்து அவங்களோட பயோகிராஃபி பத்தி அது பேச போகுது அப்படின்ற நாலேஜ் வந்து நமக்கு இருக்கு, ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1956 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அண்ட் அந்த ஹஜார் ஷூஷியர் மா அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குல்ல, அது வந்து வேற லாங்குவேஜ் டைட்டில். 1974 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் அதோட இங்கிலீஷ் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா மதர் ஆஃப் 1804. அதுதான் அதோட இங்கிலீஷ் டைட்டில். இந்த மதர் ஆஃப் 1804 அப்படின்றது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ மகேஷ் ஸ்வேதா தேவி வந்து உமனோட அப்ரெஷன், வென் சொசைட்டி எப்படி இருக்கு, உமனோட பிளைட்ஸ், எந்தெந்த இடத்துல உமன் வந்து சப்ரஸ் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்றது மேரிட்டல் லைஃப்ல பாத்துருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப லோ கேஸ்ட் பீப்புள்ஸ்ல இருப்பாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் எப்படி இந்த சொசைட்டி வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்ற மாதிரி தான் மகேஷ் ஸ்வேதா தேவியோட ஒர்க்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? இதுல மதர் ஆஃப் 1084 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து ஒரு அம்மா, அவனோட பையன் வந்து இறந்து போயிருவான். எதுல இறந்து போயிருவான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு மூவ்மெண்ட்ல இருப்பான். அந்த மூவ்மெண்ட்ல அவனோட ஐடியாலஜிஸ் பிடிக்காத ஆப்போசிட் டீம் வந்து அவனை கொன்றுவாங்க. அதுதான் ஸ்டோரியோட ஓப்பனிங்கா இருக்கும். நமக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா காமிக்க மாட்டாங்க, பட் அவன் இறந்துட்டான் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு ஓப்பனிங்ல காமிக்கிற மாதிரி இருக்கும். சோ அம்மாவோட நேம் என்னன்னா சுஜாதா, பையனோட நேம் வந்து பிராட்டி, ஹஸ்பண்டோட நேம் வந்து திவ்யந்த் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க நமக்கு. அந்த பையன் வந்து இறந்து போன அன்னைக்குதான் அவனோட ஃபியூனரல் வந்து நடந்துட்டு இருக்கும். அப்போ அவனோட காஃப் நம்பர் வந்து 1084. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தினால இல்ல பிரச்சனையால இறந்து போச்சு அப்படின்னு சொன்னா மார்ச்சரியில போய் தான் அந்த பாடி வந்து நம்ம கலெக்ட் பண்ற மாதிரி நம்ம பிலிம்ஸ்ல பாத்திருப்போம். அப்போ ஒவ்வொரு பாடியுமே அந்த மார்ச்சரியில வைக்கும் போது அதுக்கோட நேமை வச்சு அதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது அவங்க இறந்து போயிட்டாங்களா அது இதுன்னா அதை மென்ஷனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவோம். அப்போ அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரோட ஐடி, ஐ மீன் அந்த பையன் பிராட்டின்னு இருக்கால, அவன் வந்து இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு அப்புறம் மார்ச்சரியில அவனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா 1084. அந்த நம்பர் தான் ஆத்தர் வந்து டைட்டிலா வச்சிருக்காங்க, மதர் ஆஃப் 1084 அப்படின்னு சொல்லிட்டு. அது மதர் ஆஃப் பிராட்டின் கூட வச்சிருக்கலாம். பட் அந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட்டை இண்டிகேட் பண்றதுனால அவனோட பாடியோட நம்பரை இண்டிகேட் பண்ற மாதிரி மதர் ஆஃப் 1084 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல பையன் வந்து இறந்து போயிட்டான். அப்ப சுஜாதாக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளோட ஹஸ்பண்டும் அவளை நெக்லெக்ட் தான் பண்ணுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் அவளை பெருசா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவளை கொஞ்சமாவது கன்சிடர் பண்றது யாரு அப்படின்னா அவன் பையன் பிராட்டி மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணுவான். இப்ப அவனும் இல்ல அப்படின்றப்ப அவளோட ஐடென்டிட்டியே எங்க அப்படின்றதே அவளுக்கு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி ஐசோலேட்டடா அவ வந்து ஃபீல் பண்ணுவான் அந்த சுஜாதா அப்படின்ற கேரக்டர் வந்து. அப்போ தான் பையனுக்கு என்ன நடந்துச்சு, எப்பவுமே அம்மாவுக்கு வந்து பையனை பத்தின ஃபுல் ஸ்டோரி தெரியாது. அப்போ உண்மையாவே அந்த அவனோட லைஃப்குள்ள என்ன இருந்துச்சு, யாரெல்லாம் இருந்தாங்க, எதனால இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு அப்படின்றத அந்த அம்மா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அம்மாவோட நேம் என்ன? சுஜாதா. என்ன டைட்டில் கீழே நம்ம இதை பாத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்டோரியா? மதர் ஆஃப் 1084. எஸ், மதர் ஆஃப் 1084 கீழே நம்ம பாத்துட்டு இருக்கோம். அண்ட் ஹூ இஸ் தி ஆத்தர்? மகேஷ் ஸ்வேதா தேவி அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம். சூப்பர். அப்ப என் கூட கனெக்டடா தான் இருக்கீங்க நீங்க. சோ என்ன நடந்துச்சு பையனோட லைஃப்ல அப்படின்றது? ஆமாடா, கரெக்ட்.
சோ என்ன நடந்துச்சுன்னு அவங்க ட்ரை பண்ணும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்போ அவன் லைஃப் பத்தி சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு யாரை பத்தி தெரியுது அப்படின்னு சொன்னா நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணு பத்தி தெரியுது. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா பிராட்டியோட லவ்வர். அவளையும் ரொம்ப பிரியூட்டலா போலீஸ் வந்து அடிச்சு இது பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா அவளும் அதே மூவ்மெண்ட்ல இருப்பா, அதே ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணிருப்பா. அதனால அவளை வந்து பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அப்போ பையனோட லைஃப்ல இவ்வளவு விஷயம் தெரியாம இருந்திருக்கேன். ஒரு பொண்ணு இருந்ததே அது ஒரு அம்மாவா எனக்கு தெரியல, அவன் எந்த மூவ்மெண்ட்ல இருந்தா, அவன் ஐடியாலஜி என்ன, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தாதே எனக்கு தெரியல அப்படின்றது அவளுக்கு ரொம்ப அது கஷ்டமா இருக்கும் சுஜிதாக்கு வந்து. அப்புறம் அவள ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன். அப்போ அவளோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் ரிபல்லியன் வந்து எங்க நடந்திருக்கும், ஒரு சப்மசிவா தான் அந்த வீட்ல வந்து இருந்திருப்பா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் ரிபல்லியன் எதுல நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளை 5th டைமா குழந்தைய வந்து இது பண்ண பிஹேவ் பண்ண சொல்லுவான். அப்ப அவ முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பா. அப்ப அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் ரிபல்லியன் அப்படின்னு சொல்லி பாக்குறா. செகண்ட் வந்து அவ ஹஸ்பண்ட் வேலையை விட சொல்லியிருப்பா, அப்பா அவ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அது வந்து செகண்ட் ஆக்ட் ஆஃப் ரிபல்லியன் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் வந்து ஆஃப்டர் பிராட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ஒரு தடவை பயங்கரமா கயோஸ் வந்து ஒரு இஷ்யூ வந்து ஓப்பன் அப் ஆகும். அப்போ சொல்லுவா, நீ ஈவினிங் எங்க போற, எங்க வர, என்ன பண்றது நான் கேட்க மாட்டேன், அதனால நீயும் என்ன கேட்காத, நான் கேட்டா நீ எனக்காவது ஆன்சர் பண்ணிருக்கேன், அப்ப நீயும் என்கிட்ட கேட்காத அப்படின்ற ஒரு 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 கான்வர்சேஷன் அந்த ஃபைட்ல வந்து தெரியும். அதை நான் டைப் பண்ணல, பட் அந்த அந்த ஃபைனல் கான்வர்சேஷன் இதுவா தான் இருக்கும். அப்ப என்கிட்டயும் கேட்காத, இனிமே என்கிட்ட எதையும் அதை பத்தி கேட்காத அப்படின்ற மாதிரி அவ வந்து அவ ஹஸ்பண்ட டோட்டலா அப்போஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இது வந்து எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அஸ் அ சப்மிசிவ் விமனா ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்தா அவ எப்படி வெளியில வர அப்படின்றது ஒரு ஸ்டோரியாவும், அவ பையனை அவ ஒழுங்கா பாத்துக்கலையோ அப்படின்ற அந்த கில்ட்டும் அவகிட்ட வந்து இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து மகேஷ் சீதாதேவி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இது கிளியரா? கிளியர்க்கா. கிளியர். நெக்ஸ்ட் வந்து பயான் வந்து 1976ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா அப்படின்னா அந்த சமிக் அப்படின்ற ஒரு பர்சன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அது ஃபுல் நேம் என்னால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இஃப் யூ நீட் யூ கேன் டு இட். சமிக். ஓகே, 1997ல அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அது 6th பப்ளிஷ் ஆயிருக்கு. ஈவன் 1 இயர்க்குள்ள அது அடுத்த ரவுண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இந்த பிளே வந்து யாரை பார்த்து அப்படின்னு சொன்னா சந்திதாசி அப்படின்றத பத்தி. அந்த சந்திதாசி அப்படின்றது ஒரு பொண்ணு. அவ வந்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ சன் கிட்ட இருந்தோ அவள் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவளை வந்து அக்யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அக்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவ வந்து ஒரு பயன் அப்படின்றதுக்கு. அப்ப பயன்னா என்ன, ஏன் பயனா இருந்தா ஹஸ்பண்ட் பிள்ளைங்க யாரும் கூட இருக்க மாட்டேங்காங்க, சொசைட்டில இருந்து ஏன் அவளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்றதா இப்ப கொஸ்டின். பயன்னா என்ன அப்படின்னு சொன்னா பயன் அப்படின்றது பர்சனை விச் அப்படின்னு கூட சொல்றாங்க. இவங்களோட ஒர்க் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா கிரேவ்யார்ட்ல தான் இவங்களோட ஒர்க் வந்து இருக்கும். கிரேவ்யார்ட்ல சின்ன வயசுல குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்கும். அந்த குழந்தை இறந்து போன குழந்தைக்கு வந்து இவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. இது ஏன் பண்றாங்க, இது என்ன இது அப்படின்னு என்னால அதுக்கு மேல டிக் பண்ண விருப்பம் இல்ல, நான் அதை பண்ணவும் இல்லை. ஓகேவா, பட் பயான்னா என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கிரேவ்யார்ட்ல அவங்களோட ஒர்க் வந்து இருக்கு. இறந்து போன குழந்தைக்கு ஷீஸ் பிரஸ்ட் ஃபீடிங். சோ அததான் வந்து அது வந்து ஒரு ஒரு தப்பான விஷயமாவா இல்ல ரொம்ப கேவலமாவோ சொசைட்டில என்னமோ அதை பாக்குறாங்க. சோ அவளை வந்து டோட்டலா ஒதுக்கி வைக்கிறாங்க. அவன் வந்து என்ன நினைக்கிறான், ஈவிலான பிளேஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பிகாஸ் கிரேவ்யார்ட் அப்படின்றது இறந்து போறவங்க இருக்கிற ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல ஒர்க் பண்றா அப்படின்றப்ப அவ வந்து ஒரு விச். அவ வந்து என்ன சொன்னாலும் அது வந்து பழிக்கும். சொசைட்டி இப்படி போறதுக்கே அவங்கதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொசைட்டில இருக்க பீப்புள்ஸ் வந்து பிலீவ் பண்றாங்க. அதனாலதான் அவளோட ஹஸ்பண்ட் அவ குழந்தை யாருமே அவங்க கூட இல்லவே இல்லை. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸோட மிசரபிள் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத எதுல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பயான்ல பேசியிருப்பாங்க. சோ பயான்னா என்னன்றது தெரியணும். அப்பதான் அவன் கொடுத்தானா யூ கேன் see the explanation. இது கிளியரா? கிளியர்க்கா. ஓகே, நெக்ஸ்ட் அக்னிகர்பா. அக்னிகர்பா வந்து அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி 1978ல. இவங்களோட ஒர்க்ஸ்ல எல்லாத்துக்கும் டெஃபினட்டா டைட்டில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அவங்களோட டைட்டில்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரண்கியார் ஆதிக்கார், அது வந்து 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதே 1979 ஐ மீன் இந்த ஒர்க்குக்கு தான் அவங்க வந்து அதே வருஷத்துல சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த ஒர்க்குள்ள அரண்யார் ஆதிக்காருக்குள்ள அவங்க எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இந்தியன் ட்ரைபல் ஃபைட்டரை பத்தி பேசியிருப்பாங்க, பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைபல் பீப்புள்ஸை பத்தி யாரும் அவ்வளவு பெருசா ஷவுட் அவுட் பண்றது இல்ல. ஈவன் இப்பதான் டிரான்ஸ்ஜெண்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள கீழே இருக்கிற சப்ரஸ் பண்ண மக்களை இந்த ரோட்ல இருக்கவங்க ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க அவங்களுக்கே இன்னும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. இதுல எங்க இருந்து நம்ம ட்ரைபல் பீப்புள்ஸை பாக்குது? ட்ரைபல் பீப்புள்ஸ் நம்ம சொசைட்டிக்குள்ளே இல்ல, தேர் ஏதோ ஒரு கார்னர்ல தேர் ஃபைட்டிங். அப்போ அந்த பீப்புள்ஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணதான் யாரு அப்படின்னு சொன்னா மகேஷ் சீதாதேவி. இதுல மனப்பாடம் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்ல. அரண்கியார் ஆதிக்கார் 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதே வருஷத்துலதான் சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்கு. எதை பத்தி பேசுறாங்க, யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இந்தியன் ட்ரைபல் ஃபைட்டரை பத்தி பேசுறாங்க. அது யாருன்னா பிர்சா முண்டா. இது மட்டும் இந்த ஒர்க்ல தெரிஞ்சா போதும். இது கிளியரா? கிளியர். அப்புறம் ருடாலி. ஓகேவா, ருடாலி வந்து 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ருடாலி அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஸ்டோரின்றத மேல இன்னொரு ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோம்ல, என்னது? அக்னிகர்பா. டோட்டலா இப்ப இவங்களுக்கு 2 ஷார்ட் ஸ்டோரிஸ் பாத்திருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்ஜுன். அர்ஜுன் அப்படின்றது 1984. நான் அர்ஜுன் அப்படின்ற டைட்டில பாத்துக்கவும் ஏதோ ஒரு மகாபாரதம் ராமாயணம் இதுல வந்து எடுத்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். பட் இட்ஸ் நாட். அர்ஜுன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு டிவைன் ட்ரீயை வந்து மீன் பண்ணுது. அவங்களுக்கு அந்த அர்ஜுன் அப்படின்றது ஒரு பெரிய, நம்ம எப்படி கடவுள் வந்து கோயிலுக்குள்ள போய் நம்ம கும்பிடுறோம், அதே மாதிரியே அங்க இருக்கிற அந்த ட்ரைபுக்கு வந்து ஷபர் அப்படின்றது அந்த ட்ரைபோட நேம். அந்த ஷபர் ட்ரைப் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த அர்ஜுன் அப்படின்ற அந்த ட்ரீ தான் கடவுளே. அந்த ட்ரீயை தான் அவங்க கடவுளாவே கும்பிட்டு இருந்தாங்க. ஓகேவா, அதனாலதான் அதுக்கு டைட்டில் வந்து அர்ஜுன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டா யூ ஷுட் நாட் கோ ஃபார் ஹிஸ்டாரிக்கல் திங், பட் இட்ஸ் அபவுட் அ டிவைன் ட்ரீ.
அது எந்த ட்ரைபுக்கு அப்படின்னு சொன்னா ஷபர் ட்ரைபுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் இவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து இவங்களோட ட்ரிலஜி. இதை ட்ரிலஜின்னு சொல்ல மாட்டாங்க, வெறுமனே பிரெஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பிரெஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து 1997ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல வந்து எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னா செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் பத்தி பேசிருப்பாங்க. ட்ரைபல் உமனை எப்படி செக்ஷுவலா பீப்புள்ஸ் வந்து அபியூஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த பிரெஸ்ட் ஸ்டோரிஸ் கீழே பேசியிருக்காங்க. 1997ல இந்த பிரெஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த பிரெஸ்ட் ஸ்டோரிஸ் கீழே 3 ஸ்டோரி இருக்கு. அந்த 3 ஸ்டோரியும் சேர்த்து தான் பிரெஸ்ட் ஸ்டோரி. இந்த 3 ஸ்டோரிஸ்ல எந்த டைட்டில் உங்களுக்கு தனியா கொடுத்து கேட்டாலும் யூ கேன் கோ ஃபார் 1997. அதுதான் அதோட பப்ளிஷ் இயர். மூணுமே ஒரே மாதிரி அட் டைம்ல தான் மகேஸ்வரா தேவி வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து திரௌபதி. இந்த திரௌபதி அப்படின்றத கதை வந்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியணும். நம்ம பிரிட்டிஷ் ரைட்டிங்ஸ் படிக்கும் போது வி ஷுட் நோ த பேக்ரவுண்ட். அதே மாதிரி இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா நக்சலைட் ஆக்டிவிட்டிஸ். அந்த டைம் பீரியட்ல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அந்த நக்சலைட் பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லயும் சில பேர் ஒருத்தரவோ 2 பேராவோ இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒருத்தர் 2 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு மத்த இருக்கிற அவ்வளவு பேரையும் போட்டு அடி நடிப்பான். அந்த மாதிரி ஒரு நம்ம படத்துல கூட பாத்திருப்போம்ல, ஆள் கிடைக்கலன்றதுக்காக அங்க இருக்கிற பீப்புள்ஸ் 2 பேரை கூட்டிட்டு வந்து அடி நடிப்பான். அந்த மொத்த வில்லேஜும் அங்க வந்து நிக்கும். சோ அந்த மாதிரிதான் இந்த ஸ்டோரி திரௌபதியும் அப்படி இருக்கு. ஓகேவா? சோ நக்சலைட் ஆக்டிவிட்டிஸ். இந்த ட்ரைபல்ல சில நக்சலைட் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா தோப்தி. தோப்தி அப்படின்றது அந்த நக்சலைட் மூவ்மெண்ட்ஸ்ல அவங்க கொடுத்த நேம். பட் அந்த ட்ரைபல் நேம் என்ன அப்படின்னு சொன்னா திரௌபதி. அதுதான் டைட்டிலாவும் அவங்க வந்து வச்சிருக்காங்க. பட் அந்த நக்சலைட் மூவ்மெண்ட்ல அவனுக்கு கொடுத்தது வந்து தோப்தி. சோ இதுல நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது தோப்தி அப்படின்ற நேம் தான் மனப்பாடம் பண்ணோம். அந்த தோப்தி அப்படின்ற பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கு. அவன் தான் துல்னா மெஜ்ஹாய். ஓகேவா? இதுல துல்னா அப்படின்றத மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 2 நேம் தான் நீங்க இதுல மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து தோப்தி, இன்னொரு வந்து துல்னா. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க எதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நக்சலைட் மூவ்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ட்ரைப்ல தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஓகேவா? இதுல தோப்தியை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக துல்னா வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. இப்ப தோப்தி வந்து சரண்டர் ஆகணும். இந்த பிரச்சனைக்குள்ள அங்க இருந்த இன்னசென்ட் ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் கொல்ற மாதிரி ஸ்டோரி வந்து போகும். அதுதான் வந்து அந்த பெஸ்ட் ஸ்டோரிஸ்க்கு கீழே அந்த திரௌபதி அப்படின்ற டைட்டில் கீழே ஆத்தர் வந்து பேசியிருக்காங்க. இது கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் கிவர். பிரெஸ்ட் கிவர் அப்படின்றது அந்த ஜசோதா அப்படின்ற ஒரு நேம் இருக்குல்ல, அவங்க தான் ப்ரோட்டகனிஸ்ட். ஓகேவா? இவங்க வந்து ஒரு வெட் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து யாருக்கு ஐ மீன் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா அந்த தன்கள் சரண் சம்வாட் இருக்குல்ல அந்த நேம், அந்த பர்சனுக்கு தான் இவங்க வந்து ஒய்ஃப். இந்த ஜசோதாக்கு வந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 குழந்தைங்க இருக்கும். ஐ மீன் 20 குழந்தைங்க தான் உயிரோட இருக்கும். பட் அவங்க பர்த் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா 30 சில்ட்ரன் வரைக்கும் அவங்க வந்து பர்த் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்ப அவ்வளவு குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து அம்மா இல்லாம சில குழந்தைகள் வந்து இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும், இல்ல சில பேர் வந்து ஃபீட் நான் பண்ண மாட்டேன்னு சில உமன்ஸ் வந்து இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற உமன்ஸோட குழந்தைகள் எல்லாத்துக்கும் இவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால இவங்க வந்து ஃபுல்லாவே பெர்மனண்டா பிரெக்னெண்டா இருந்தா மட்டும் தான் இவங்களால பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து பிரெக்னெண்டாவே இருப்பாங்க. சோ ஃபைனலா இவங்களோட பிரெஸ்ட் வந்து டோட்டலா ஊண்டாகி அதனாலே கேன்சர் வந்து இவங்க வந்து கடைசியா இறந்து போயிருவாங்க. ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் ஈவன் அவங்கள வந்து கடைசி ஃபியூனரல்ஸ் பண்றது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசி யார் வந்து பண்ணுவா அப்படின்னா அன்டச்சபிள்ஸ் தான் நம்மள வந்து லோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்டன் பீப்புள்ஸ் நம்ம இண்டிகேட் பண்றோம்ல, அவங்க தான் வந்து இவங்களை கிரிமேட் பண்ற மாதிரி ஃபியூனரல் பண்ற மாதிரி நமக்கு கதையை வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்களோட அந்த ஃபர்டிலிட்டி அகைன் கிட்டத்தட்ட ஒரு 30 குழந்தை வரைக்கும் அவங்களால பியர் பண்ண முடியுது அப்படின்றது அது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. சோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா லயன் சீட்டட் காடஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது முக்கியமான எனக்கு தெரியல, பட் எனக்கு அதை ரீட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஆடட். ஓகேவா? லயன் சீடட் காடஸஸ். இவங்க இருந்த வரைக்கும் எந்தெந்த குழந்தைக்கெல்லாம் ஃபுட் வேணுமோ அந்த குழந்தைக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஃபீட் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த ஜசோதா அப்படின்ற இந்த பர்சனோட கதை. அப்புறம் கடைசி ஸ்டோரி என்ன, பிஹைண்ட் த பாடிஸ். பிஹைண்ட் த பாடிஸ் வந்து மூவியாவும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. கேங்கோர் அப்படின்னு சொல்லி 2010ல அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அடாப்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அது யாரு டைரக்ட் பண்ணா அப்படின்னா இட்டாலோ ஸ்பின்லி அப்படின்ற ஒரு பர்சன் தான் பண்ணிருப்பாங்க. இதுல ஒரு உபின் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பான். அவன் வந்து போட்டோகிராஃபர், எங்க போனாலும் போட்டோ எடுப்பான். மேகசின்ஸ்க்கு கவர் பேஜுக்காக போட்டோ எடுக்கிற ஒரு பர்சன். அவன் வந்து ட்ரைபல் உமன்ல வைலன்ஸ் நடக்குது அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆஹ் கேங்கோர் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து போட்டோ எடுப்பான். என்னென்ன போட்டோ எடுப்பான் அப்படின்னு சொன்னா, அவ வந்து அவளோட பெர்மிஷனோட அவ வந்து அவ பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது அவன் வந்து போட்டோ எடுப்பான். ஓகேவா? சோ அந்த ஆர்டிகல் சொசைட்டி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுல அவன் ஃபேமஸும் ஆவான். அந்த பொண்ணை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, அவ ட்ரைபல்ல இருக்கிறதுனால அந்த சைட்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாரும் அவளை வந்து டிஸ்வோ பண்ணிடுவாங்க. நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒதுக்கி வச்சதுனால அந்த போலீஸும் அவன் மேல அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவளை வந்து கேங் ரேப் பண்ணுவாங்க. சோ போலீஸ் கிட்ட அவ கிட்டத்தட்ட ஒரு விக்டிமா அவ வந்து மாட்டிப்பா. அந்த உப்பின் வந்து அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னா
அனலைஸ் பண்ணி அந்த ஊருக்கு வந்து பாக்குறதுக்குள்ளயும் அவ வந்து ப்ராஸ்டியூட்டா இருப்பா. ப்ராஸ்டியூட்டா இருந்த நேரம் தான் போலீஸ் வந்து கேங் ரேப் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஸ்டோரி எல்லாம் அவனால தான் நடந்துச்சு. அவனால தான் அந்த உப்பினால தானே அவளோட லைஃப் அந்த கேங்கோர் அப்படின்றது பொண்ணோட லைஃபே போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவனுக்கு இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ல அவன் எதுல போய் விழுந்துருவான் அப்படின்னா ரயில்வே ட்ராக்ல போய் விழுந்து அவனோட உயிர் வந்து விட்டுருவான். ஓகேவா? கடைசி அந்த கேங்கோர் அந்த பொண்ணு வந்து உயிரோட தான் இருப்பா. அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரைபல் குரூப்ல இருக்கிற பொண்ணு. சோ அந்த ட்ரைபல் உமன் எல்லாருமே சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து தப்பு, இது வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் கேங் ரேப்புக்கு இதுக்கு அகைன்ஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது கிளியரா? கிளியர்க்கா. ஓகேவா? மகேஷ் சீதா தேவி இம்பார்ட்டன்டான ரைட்டர், அதனால இன்டெப்த் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னா நான் வெறும் டைட்டிலோட போயிருப்பேன். ஓகேவா? மகேஷ் சீதா தேவில எதுவும் நான் ரிப்பீட் பண்ணுமா? ஸ்டோரிஸ் இல்ல கேரக்டர்ஸ் இல்ல ஏதாவது பேக்ரவுண்ட்? கிளியர்க்கா. கிளியர். அப்புறம் ஓகே டன். விஜய் டெண்டுல்கர். ஓகேவா? விஜய் டெண்டுல்கர் வந்து 1928ல போனா இருப்பாங்க. மகாராஷ்டிரால போனா இருப்பாங்க. நம்ம எப்படி படார் சர்க்காருக்கு வந்து டைட்டில்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரிதான் இவருக்கும் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இவரோட ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குரு ஹாஸ்தா. குரு ஹாஸ்தா அப்படின்ற டைட்டில் நான் எப்படி ஞாபகம் வச்சேன்னா, குரு வந்து வீட்டுல தான் இருப்பாரு, நம்ம தான் போய் படிக்கணும் அவர் எங்க இருக்காரோ, அதனால ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்ற டைட்டில் நான் ஞாபகம் வச்சேன் 1947ல. ஓகே. அப்புறம் கிடாடே அப்படின்றது அந்த வேர்டை நான் மனப்பாடமே பண்ணல, நான் வெறும் வல்ச்சர்ஸ் அப்படின்ற டேர்ம் நான் படிச்சிட்டேன். ஹவுஸ் ஹோல்டர்ஸ் வந்து 1947 அந்த குரு ஹாஸ்தா. அப்புறம் வல்ச்சர்ஸ் வந்து 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இந்த செஷன் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாருமே டெஃபினட்டா கேட்டிருப்போம். 1967ல இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே இருக்கல சக்கரம் பிந்தார் 1972, கேஸ்கிரம் கோட்வால் 1972, அப்புறம் கமலா 1981, கன்யாடா 1983. இந்த 4 ஒர்க்ஸையும் நான் எப்படி மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னா, சக்கரம் பிந்தார் அப்படின்னு சொன்னா வீல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கரம்னா வீல்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த வீல்ல வச்சு அந்த கேஸ் இருக்கா அடுத்த பக்கம் வந்து அது கேஸ் சிலிண்டர்னு நான் ஞாபகம் வச்சேன். சோ அந்த வீல்ல வச்சு கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சேன். யார் எடுத்துட்டு வர சொல்றா அப்படின்னு சொன்னா கமலா வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து குருன்னு படிச்சோம். குரு வந்து எங்க இருப்பாருன்னா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் படிச்சிட்டேன். செகண்ட் ஒன் எனக்கு ஞாபகமே வரல, ஏதோ ஜீல ஞாபகம் இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அது நான் வல்ச்சர்ஸ் ஞாபகம் வச்சேன் 1961. அப்புறம் எனக்கு இந்த தேர்ட் ஒர்க்கை நான் ஆஃபன் கேட்டிருக்கேன். சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இந்த செஷன்ன்றது டெஃபினட்டா நீங்களும் கேட்டிருப்பீங்க 1967. ரிமைனிங் இருக்க 4 ஒர்க் தான் நம்ம படிக்கணும். ஒன்னு வந்து சக்கரம் பிந்தார், அந்த சக்கரத்துல வச்சு கேஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். சோ கேஸ் கோட்வால் அப்படின்னு சொல்லி வரும். கேஸுக்கு ஸ்பெல்லிங் GAS தான், பட் அங்க GHAS கொடுத்துருக்கு. சோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். சோ கேஸ் கோட்வால். அப்புறம் கமலா அப்படின்றது நெக்ஸ்ட் ஒர்க் 1981ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல நீங்க இயர் எதுக்குமே படிக்க வேணாம். சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இந்த செஷனுக்கு மட்டும் நீங்க இயர் படிச்சா போதும். வேற எதுக்குமே நீங்க வந்து இயர் படிக்க தேவையில்ல. வேற எல்லாத்துக்கும் டைட்டில் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அந்த லாஸ்ட் ஒர்க் இஸ் காண்டயா 1983ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா இங்கிலீஷ்ல அப்படின்னு சொன்னா கௌரி அப்படின்ற பர்சன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அந்த லாஸ்ட் வந்து மிருஸ்தி கோஷ்டா 2001 a friend story அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. அப்படி இல்ல உங்களுக்கு பெட்டரா வேற ஏதாவது ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னா கோ ஃபார் இட். ஓகேவா? இது கிளியரா விஜய் டெண்டுல்கர்? கிளியர்க்கா. நெக்ஸ்ட் ஆசிஃப் குருபாய். ஆசிஃப் குருபாய் வந்து 1928ல போன் ஆயிருப்பாங்க. 1994ல டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஓகேவா கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே டன். 1928ல போன் ஆகி 1994ல டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஆசிஃப் குருபாய் பிகினிங்ல இருக்கும்போது அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டர் கிடையாது. ஆனா அவரை இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல குரோனாலஜிக்கல்ல ஒரு தடவை ஒரு கொஸ்டினா கேட்டான். அவரோட 5 ஒர்க்ஸ் கொடுத்து அது குரோனாலஜிக்கல் அரேஞ்ச் பண்ணுங்க நான் ஒரு தடவை கேட்டுட்டேன். அண்ட் ஆப்ஷன்ஸ்ல அவர் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல 2 தடவை வந்துட்டாரு. அப்ப ஆசிஃப் குருபாயோட ஒர்க்ஸ் இன்டெப்த்ல தெரிய வேணாம், பட் அவரோட ஒர்க்ஸ் நமக்கு குரோனாலஜில எந்த ஒர்க்கையுமே ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டூரிஸ்ட் மெக்கா. மெக்கா வந்து 1959ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ரெஸ்டாரண்ட் வந்து 1960ல. தென் டோல் டம்மர்ஸ் 1960, அண்ட் கேபிட்டல்ஸ் 1963, கோவா 1964, மான்சூன் 1965. அந்த ரெட் கலர்ல ஒரு டைமண்டா தெரியுதுல, அதெல்லாம் நெட் கொஸ்டின். ஓகேவா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் 1969, ஆங்கோர் வந்து 1973, ஹங்கரி ஒன்ஸ் வந்து 1977. அப்புறம் இவர் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு, பெங்கால் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்பிலிப், சோனார் பங்கா, அப்புறம் இன்னொரு ஒர்க்கும் வரும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதை ஆட் ஆன் பண்ணி சென்ட் பண்றேன். ஓகே, மொத்தம் 3 ஒர்க்ஸ் வரும். இன்குலிப், சோனார் பங்கா அண்ட் இன்னொன்னு ஏதோ வரும், நான் செக் பண்ணிட்டு ஐ வில் சென்ட் யூ. ஓகேவா? இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ், ஆசிஃப் குருபாயோட. அது ரெட் கலர் போட்டிருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இதை நீங்க படிக்கிறதுக்கு வந்து மெக்கா அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரேயர் பண்றதுக்கு போற பிளேஸே நம்ம மெக்கா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ டூரிஸ்ட் வந்து எல்லாரும் டூரிஸ்ட் இல்ல, மெக்காக்கு எல்லாருமே போயிருக்காங்க. அங்க இருந்து எங்க போறாங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல இப்ப சைட்ல பிளசண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தேர் ஆடிங் அ மியூசிக். அப்படித்தானே? வயலினா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒன்று வாசிச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்ப அந்த இடத்துல டோல் டம்மர்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து வருது. ட்ரம்மர்ஸ் அப்படின்னா மியூசிக். ட்ரம் எல்லாம் எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருக்கும். அதனாலதான் அதோட பப்ளிஷ் இயர் வந்து 0ல வருது அப்படின்னு நான் ஞாபகம் வச்சேன். சோ 1960 டோல் ட்ரம்மர்ஸோட இயர் வந்து 1960. நீங்க ட்ரம் அப்படின்னா அது 0. ட்ரம் வந்து உருண்டையா தானே இருக்கும், நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம்ல அந்த ட்ரம் வந்து முட்டை மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் அதோட இயர் வந்து 1960 ஞாபகம் வச்சேன். சோ மெக்கா சாமி
போறாங்க, ப்ரேயர் பண்ண போறாங்க. அங்க இருந்து ரெஸ்டாரண்ட் போறாங்க. ரெஸ்டாரண்ட்ல மியூசிக் வாசிக்கிறாங்க பின்னாடி டோல் டம்மர்ஸ். அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் கேப்டிவ்ஸா எடுத்துட்டு எங்க போறாங்கன்னா கோவாக்கு. கோவானாலே மான்சூன், ஐ மீன் அங்க இருக்க கிளைமேட் அதுதான் முக்கியம். சோ இது வரைக்கும் அது ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு போயிடும். ஓகேவா? அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் 2 வந்து காந்திஜி ஆல்ரெடி எழுதியிருப்பாரு, நம்ம படிச்சோம். அதே டைட்டில் தான் இதுவும் இருக்கும். அப்புறம் ஆங்கோர், கோவம் வரும். ஆங்கோர்னா ஆங்கிரின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ அப்படின்னு சொன்னா சாப்பிடாம இருந்தா நமக்கு ரொம்ப கோவம் வரும். ஈவன் நமக்கு பசிக்க ஆரம்பிச்சுதான் கூட கோவம் வரும். அப்புறம் ட்ரிலஜி அப்படின்றத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. பெங்கால் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்கொலப் சோனார் பங்கா அண்ட் நான் ஏன் இன்னொரு டைட்டில் மறந்தேன்னு தெரியல. பட் இன்னொரு டைட்டில் ஆட் ஆன் பண்ணிட்டு ஐ வில் டெல் யூ. இது கிளியரா? இல்ல திருப்பி நான் இன்னொரு டைட்டில் தி ரெஃப்யூஜி. தேங்க்யூ சோ மச் ரா. த ரெஃப்யூஜி கைஸ், அதை மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. நான் அதுல மிஸ் பண்ணிருக்கேன். த ரெஃப்யூஜி. மஹிமா, வாட் இஸ் த இயர்? 1971. சூப்பர், 1971. அப்போ அதுதான் செகண்ட் வரும். ஓகேவா? ரெஃப்யூஜி தான் செகண்ட் வரும். இது கிளியரா இல்ல ஆசிஃப் குர்மாயோட கதையை திருப்பி சொல்லவா? கிளியர்க்கா. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகே. அப்புறம் கிரீஷ் கர்னாட். கிரீஷ் கர்னாட் வந்து 1938ல போன் ஆயிருப்பாங்க. 2019ல டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஓகே. கிரீஷ் கர்னாடோட ஒர்க்ஸ் வந்து ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் நெட் பிகினிங்ல இருந்தே. ஓகே. இவரோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து கன்னடா அப்படின்னு சொல்றோம். 1938 அதுல ஏன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா கிரீஷ் கர்னாடோட பார்ன் அண்ட் டெத் இயர் நான் மேல கொடுத்திருக்கேன்ல. சோ 1938ல யார் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா பெர்லஸ் பக் தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அண்ட் 2019ல யார் வாங்கியிருப்பா அப்படின்னா பீட்டர் ஹான்கி அப்படின்ற ஒரு பர்சன். அது வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டர். அவங்க 2 பேரும் வாங்கியிருப்பாங்கன்ற எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக அதை வச்சு நான் ஆட் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே. 1938 வந்து பெர்லஸ் பக், 2019 வந்து பீட்டர் ஹான்கி. அவர் வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டர். இவர் வந்து ஒரு பிளே ரைட், ஆக்டர் எல்லாமே. இவர் வந்து ஞானபித் அவார்டு வாங்கியிருப்பாரு 1998ல. எந்த ஒர்க்குக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா துக்ளக்காக அவர் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? இவரோட ஒர்க்ஸ் நான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்திருக்கேன். ஈவன் 2024 கொஸ்டின்ல கூட இவரோட ஒர்க்ஸ் வந்து குரோனாலஜிக்கல்ல இருந்துச்சு. ஐ மீன் கேன்சல் ஆச்சுல நமக்கு ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல இவர் வந்து குரோனாலஜிக்கல்ல இருந்தாரு. ஓகே. யயாத்தி 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கும். துக்ளக் வந்து 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹயவதனா வந்து 1971. பாலி த சாக்ரிஃபைஸ் வந்து 1980. ஃபயர் அண்ட் ரைன் வந்து 1998. இது வந்து மகாபாரத பேஸா வச்சு ஃபயர் அண்ட் ரைன் வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் தேல் டந்தா வந்து 1990. அது டெத் ஆஃப் பிஹெட்டிங் அப்படின்றது அதோட ஃபுல் டைட்டிலா இருக்கும். அப்புறம் ட்வின் நாவல்ஸ் 2 சொல்லுவாங்க. ஒன்னு வந்து நாகமண்டலா 1919, இன்னொன்று வந்து ஹயவதனா. அது வந்து 1971. அப்புறம் ட்ரீம் ஆஃப் திப்பு சுல்தான் வந்து 1997. அது வந்து நம்ம ரேடியோ பிளே அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வெட்டிங் ஆல்பம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு 1 ஆக்ட் பிளே. அப்புறம் ஃபிளாஷ் வந்து 2005. டைட்டில்ஸ்ல எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? ஓகே. இது ஃபுல்லா நீங்க அப்படியே டைரக்டா மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆர்டரை மட்டும் மாத்தாம இருங்க. இதுல நான் இப்ப இருக்கிற ஆன்லைன்ல இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கிரீஷ் கர்னாட் தெரிஞ்சிருக்கும், அவரோட ஒர்க்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ மெமரைஸ் பண்றது ஈஸி தான். யயாத்தி வந்து 1961ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா மகாபாரதத்துல ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன்று வரும், அடிப்பரவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து தான் இந்த யயாத்தி அப்படின்ற இது வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிங் ஆஃப் பரதா டைனாசிட்டில இருந்து அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா தேவயானி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. அந்த தேவயானியோட அப்பா யாரு அப்படின்னா சுக்ராச்சாரியா. சுக்ராச்சாரியாக்கு ஒரு மந்திரம் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேவா? சஞ்சீவினி வித்யா அப்படின்றது வந்து அவங்க லேர்ன் பண்ண ஒரு வித்தை கிடையாது. பட் அவங்க லேர்ன் பண்ண மந்த்ராஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான மந்த்ரா அப்படின்றத சஞ்சீவி வித்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் ஸ்டில் சஞ்சீவினி வித்யா அப்படின்னு சொல்லி சுக்ராச்சாரியா லேர்ன் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேவா? சோ அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து தேவயானி. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட நல்லா இருக்கும் போதே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஷர்மிஷ்ரா அப்படின்ற ஒரு அசுரா கேர்ளை பார்க்கவுமே அவருக்கு பிடிக்கும். அதனால அவரையுமே அவர் வந்து ஐ மீன் அந்த கிங் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து யாருக்கு சுத்தமா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு கண்டிப்பா டைஜஸ்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்ப அவ என்ன போய் பண்ணுவானா அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அவங்க அப்பா யாரு? சுக்கராச்சாரியாட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. கம்ப்ளைண்ட் பண்ணாம அவர் என்ன பண்ணிடுவாரு, அவருக்கு ஒரு கர்ஸ் கொடுத்திருப்பாரு யயாதிக்கு. ஓகேவா? யயாதிக்கு ஒரு கர்ஸ் பண்ணிடுவாரு. ஐ மீன் சாபம் கொடுத்துருவாரு. என்னன்னு சொல்லி சாபம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து இந்த வயசுலயே உன்னோட யூத்தை வந்து இழந்துருவ, உன்னோட இளமையை வந்து இழந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவாரு சுக்கராச்சாரியா. எதுக்காக அவர் சாபம் கொடுக்குறாரு? For marrying second wife. செகண்ட் ஒய்ஃபை வந்து மேரேஜ் பண்ணதுக்காக அவர் வந்து சாபம் கொடுத்துறாரு. அப்போ யயாதிக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அவரு அந்த கர்ஸ் வந்து பழிச்சு அவர் ரொம்ப வயசானவரா ஆயிடுவாரு. ரொம்ப ரொம்ப ஏஜ் வந்து அவருக்கு குறைஞ்சிரும். ஓகே, ஏஜ் குறைஞ்சிரும்னா ரொம்ப ஓல்ட் ஏஜ் போயிருவாரு. யூத்லயே அவர் இருக்க மாட்டாரு, ஓல்ட் ஏஜுக்கு போயிருவாரு.
அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கர்ஸ வந்து நம்மளால இன்னொருத்தவங்க கிட்ட பாஸ் பண்றதுக்கான சொல்யூஷன் வந்து அதுல இருக்கும். இன்னொருத்தங்க கிட்ட குடுக்க முடியும் அத வந்து. அப்ப அத பண்ணா இவரோட யூத் வந்து திருப்பி வந்துரும் அப்படின்றதுக்காக இவரு கிங்டம்ல எல்லார்கிட்டயும் கேட்பாரு. கடைசி அவரோட பையன் புரு அப்படின்ற அந்த பையன், ஐ மீன் அவரோட ஓன் சன், ஓகே, அவன் வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா என்னோட யூத்த அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அப்பா கிட்ட இருந்து அந்த ஓல்ட் ஏஜையும் அவனோட யூத்த அப்பா கிட்டயும் கொடுத்துருவான், ஏஆர்த்தி கிட்டயும். ஆனா புருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். யாருன்னா சித்திரலேகா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிருக்கும். அவளுக்கு இது சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அவ உடனே ஓல்ட் ஏஜ் ஆயிட்டான் அப்படின்றத அவளால சுத்தமா டைஜஸ்டே பண்ண முடியாது. அவ சூசைட் பண்ணிப்பா. கடைசி யயாத்திக்கு கொஞ்சம் மண்டை உரைச்சிரும். மண்டை ஒர்க் ஆனதும் அவன் என்ன பண்ணிடுவான், இல்ல நீயே உன் லைஃப் வச்சுக்கோ, நான் வந்து ஃபாரஸ்ட்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யயாத்தி வந்து ஃபாரஸ்ட்குள்ள போயிடுவான். இதுதான் கதை யயாத்தியோடது. இது கிளியரா? கிளியர்க்கா. எஸ். தென் துக்ளக் வந்து 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல 13 சீன்ஸ் இருக்கும் அந்த பிளேல வந்து, ஓகேவா. முகமது பின் துக்ளக் இதுதான் ப்ரோட்டகானிஸ்ட். இவர் வந்து டெல்லியை ரூல் பண்ணிட்டு இருப்பாரு 14th சென்ச்சுரியில. இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு முஸ்லீம் தான், முஸ்லீம் கிங் தான், அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு வந்து ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், அப்பதான் நம்ம வந்து இந்த டைனாசிட்டி, ஐ மீன் இந்த கிங்டம் இதுக்கு மேல ஃபர்தரா ரூல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். அதனால அவர் ஹிந்து முஸ்லிம்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி யாராவது கோர்ட்டுக்கு வந்தாங்க, ஐ மீன் கோர்ட் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர் ஹிந்துக்கு ஃபேவராவே எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஓகேவா. அண்ட் ஒன் திங், இந்த துக்ளக் நிறைய பேர் உங்களோட பிஏ எம்ஏல படிச்சிருப்பீங்க, இன்டெப்தா படிச்சிருப்பீங்க. நான் சொல்றதுல மேபி சில பாயிண்ட்ஸ் ஸ்கிப் ஆகலாம், சில விஷயங்களை நான் சொல்லாம போலாம். பட் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல திஸ் இஸ் இனஃப். இதுக்கு மேல இன்டெப்தா அதை சொல்லணும் இல்ல அதை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, ஓகேவா. அதனால மேபி நான் சர்டன் பாயிண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிருக்கலாம், சர்டன் கேரக்டர்ஸ் அதுல இல்லாம இருக்கலாம். சோ யூ நோ நீட் டு worry about that, okay. சோ ஹிந்து முஸ்லிம்ஸை முக்கியமா ஒண்ணு போல ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாரு. பட் பிரச்சனை யாராவது உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஹிந்துக்கு அவர் ஃபேவர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ பீப்புள்ஸ்க்கு அவர் ரிலேட்டடா இருக்க ரிலீஜியஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன தாட் இருக்குன்னா, அவர் முஸ்லீம் தானே, நமக்கு தானே பண்ணுவாங்க, அவர் ஏன் ஹிந்துக்கு பண்றாரு அப்படின்ற தாட் வந்து எல்லாருக்குள்ளே ஒரு கமோஷன் வந்து ஆல்ரெடி ஃபார்மிங்ல தான் இருக்கும். அதுக்கு ஒரு டாட் வச்சு அது ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ இன்னொன்னு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அந்த கேபிட்டல் ஆஃப் த எம்பையரை வந்து மாத்தணும்னு நினைப்பாரு. அது வந்து டெல்லியில இருக்கும், அதுல இருந்து தௌலதாபாத்துக்கு அதை மாத்தணும்னு சொல்லுவாரு. அங்க வந்து ஹிந்துஸோட எண்ணிக்கை நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனாலயும் அவங்க வந்து அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்கள வந்து கவர் பண்றதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அந்த யூனிட்டியை வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்க்கும் நடுவில் கொண்டு வரதுக்கு இட் வில் பி ஈஸி. அதனாலதான் நான் வந்து டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு அந்த எம்பையர், ஐ மீன் கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாரு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, மொகல்ஸ் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா கேபிட்டல் வந்து அட்டாக் பண்ண முடியாது, நம்ம அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ அதையும் சேஃப் கார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம் டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு, ஓகேவா. இது யாருக்குமே பிடிக்காது. இன்னொரு விஷயம் இடியட்டிக்கா பண்ணுவாரு, அது என்னது அப்படின்னு சொன்னா காப்பர் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா, எல்லா கரன்சியுமே ஈக்குவல் தான், எது காப்பரா இருந்தாலும் சரி தான், பிராஸா இருந்தாலும் சரி தான், சில்வரா இருந்தாலும் சரி தான், எல்லா கரன்சியுமே ஒரே வேல்யூ தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ மக்களுக்குள்ள என்ன தோணுனா, இந்த அறிவில்லாத கிங்குக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, எல்லாமே ஒரே வேல்யூ அப்படின்னு சொன்னா எதுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பாப்பப் ஆகும் பீப்புள்ஸ் கிட்ட. சோ இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்க சர்டன் திங்ஸ் பீப்புளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே பீப்புள்ஸ் இவனை எப்பண்டா இதுல இருந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பீப்புள்ஸ் இருப்பாங்க, சில பீப்புள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டும் கலந்து மக்கள் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. சோ இதுதான் பேக்ரவுண்ட், இதுதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்குள்ள வர கேரக்டர்ஸ் யாரு அப்படின்றத பாக்கலாம், ஓகேவா. நம்ம ஓப்பனிங்லேயே சொன்னேன், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாரா 2 பேர் வராங்க அப்படின்னு சொன்னா அதுல ஹிந்து யாரோ அவங்களுக்கு பார்த்துதான் அவர் ஃபேவர்ஸா முடிச்சு கொடுப்பாரு, ஈவன் தோ அவர் வந்து ஒரு முஸ்லீமா இருந்தாலும், ஓகேவா. அப்போ இதுல வர இன்னொரு கேரக்டர் யாரு அப்படின்னு சொன்னா, துக்ளக்கோட ஸ்டெப் மதர். அவங்களோட ஓன் மதர் கிடையாது, ஷீஸ் அ ஸ்டெப் மதர். அவங்க வந்து யாரை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹிஸ்டோரியன் பரணி அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன் வந்து பிலீவ் பண்ணுவாங்க. அவன் கூட வெல்விஷர்ன்னு சொல்லிட்டு 2-3 பேர் சுத்துவாங்க துக்ளக் கூட. அதுல ஸ்டெப் மதர் நல்ல பையன், ஐ மீன் நல்லா பத்திரமா பாத்துப்பான், ப்ராப்பரா லீட் பண்ணி கொண்டு போவான் கிங்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவன் கூட விட்டு வைக்கிற ஆள் யாரு அப்படின்னு சொன்னா பரணியை தான் அவங்க வந்து நல்லா பிலீவ் பண்ணுவாங்க. அவன் கூட துக்ளக் கூட இன்னொருத்தர் சுத்துவான். ஆனா அவன் வந்து துக்ளக் எப்பதான் தப்பான வழிக்கு இழுத்துட்டு போற மாதிரியே தான் நமக்கு ஸ்டோரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அவன் யாருன்றத பின்னாடி சொல்றேன். சோ நல்லா இழுத்துட்டு போறது யாரு அப்படின்னா அந்த ஹிஸ்டோரியன், அவன் பேர் வந்து பரணி. அவனுக்கு மதர் இல்ல, துக்ளக்கு வந்து ஸ்டெப் மதர் தான் இருக்காங்க, அவங்க தான் அவங்க வந்து கேர் பண்ற மாதிரி இருக்கு, ஓகேவா. இப்போ கிங் வந்து இந்த மாதிரிதான் சொசைட்டி வந்து கிங்டம் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஆசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை இன்ட்ரோ பண்றாங்க ஆத்தர். அந்த ஆசிஸ் வந்து என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு முஸ்லிம். ஆனா அவன் வந்து அவனோட ஐடென்டிட்டியை மாத்திட்டு விஷ்ணு பிரசாத் அப்படின்ற ஒரு நேம்ல வந்து போவான், டிஸ்கைஸ் ஆகி கோர்ட்டுக்கு வந்து போவான். என்ன பிரச்சனைன்னு போவான் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து as a சுல்தானா நீங்க வந்து என்னோட லேண்ட வந்து அன்ஃபேரா, ஐ மீன் சொல்லாம கொல்லாம தப்பாவோ எதுக்கோ உனக்கு நீங்க வந்து எடுத்துட்டீங்க, அதுக்கு வந்து எனக்கு வந்து நீங்க ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிங்டம்ல போய் டிமாண்ட் பண்ணுவான். அந்த பிரச்சனையை சுல்தான் ப்ராப்பரா கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, அவ உடனே யார் சாதகமா முடிச்சிருவாரு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஹிந்து, விஷ்ணு பிரசாத் வந்து ஹிந்து அப்படின்றதுனால அவனோட சாதகமாவே முடிச்சிருவாரு. ஆல்ரெடி சொசைட்டில இருக்க பீப்புள்ஸ்க்கும் ஆசிஸ்க்கும் ஒரு தாட் இருக்கும்,
என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஹிந்துக்கு ஃபேவரா தான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்காரு அப்படின்ற தாட் இருக்கும். அதே மாதிரியே போய் பிரச்சனையை சொல்லுவான். அவன் ஹிந்துக்கு ஃபேவரா விஷ்ணு பிரசாத்னு போனதுனால அவனுக்கே முடிச்சு கொடுத்து கொஞ்சம் அமௌண்ட்டையும் கையில கொடுத்துட்டு அனுப்பிடுவான். ஆசிஸ் ஒன்னும் பெரிய நல்லவெல்லாம் ஸ்டோரியில கிடையாது. அவனும் சீட் பண்ணிட்டு தான் இருப்பான். பீப்புள்ஸ் எப்படி சீட் பண்ணி மணி வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் ஆசிஸ் வந்து இருப்பான். பட் கடைசியில அவனோட வச்சுதான் ஸ்டோரி வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஈவன் துக்ளக்கு ஈக்குவலா ப்ரோட்டாகனிஸ்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆசிஸை கூட நம்ம கதைக்குள்ள சொல்லலாம். ஓகேவா? ஆசிஸோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொன்னா அசாம். இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பீப்புள்ஸ் கிட்ட சீட் பண்ணி மணி வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இருப்பாங்க. ஓகேவா? சோ துக்ளக்கோட அந்த ஹிஸ்டோரியனோட நேம் என்ன சொன்ன? பரணி. பரணி. கேபிட்டலை எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? டெல்லி டு தௌலதாபாத். டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தன் டிஸ்கைஸ் ஆகி வரான்ல, அவன் பேர் என்னது? ஆசிஸ். என்னவா டிஸ்கைஸ் ஆசிஸ். ஆகுறான்? விஷ்ணு பிரசாத். விஷ்ணு பிரசாத் தான் டிஸ்கைஸ் ஆகுறான். ஆசிஸோட ஃப்ரெண்ட் யாரு? ஆசாம். அசாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியர். அடுத்த கேரக்டர் யாருன்னா எயின் உல் முக். ஓகேவா? இந்த முல்க் அப்படின்ற நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்து சுல்தானுக்கு அகேன்ஸ்டா ரிபல் பண்ணிட்டு இருப்பான். ஒன்ஸ் அவன் வந்து சுல்தானுக்கு ஃப்ரெண்டா தான் இருப்பான். 2 பேத்துக்கு ஏதோ ஒரு கமோஷன் வரும். அதனால என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் வந்து வார் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து மார்ச் பண்ணி வந்துட்டு இருப்பான். அப்ப ஸ்டெப் மதருக்கு ஒரு ஃபியர் இருக்கும். எப்படினாலும் பரணி கிட்ட மட்டும் சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க, இந்த விஷயத்த வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பரணியை தான் எப்ப பார்த்தாலும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொருத்தன் வந்து வருவான். அவன் யாருன்னா ஷேக் இமாமுதீன். இந்த ஷேக் இமாமுதீன் யாரு அப்படின்னு சொன்னா இன்டைரக்டா சுல்தானை பிடிக்காது. பட் ஆனா சுல்தான் கூட தான் அவன் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சுல்தான் என்ன பண்ணுவாரு, ஆல்ரெடி வெளியே பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம கொல்றதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. துக்ளக் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கொல்றதுக்காக தான் எல்லாரும் கொதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஏனுல் முல்க் கூட ஒருத்தன் போர் எடுத்து வரான்ல, அவன் கிட்ட போய் பீஸ் ட்ரீட்டி, பீஸ் வந்து நம்ம பண்ணிப்போம், வார் வந்து நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யார் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னா ஷேக் இமாமுதீன் வந்து அனுப்புவான். ஷேக் இமாமுதீன் வந்து ஷேக் இமாமா அனுப்ப மாட்டான். எப்படி டிஸ்கைஸ் பண்ணுவான் அப்படின்னா துக்ளக் எப்படி ஒரு எலிஃபென்ட் மேல ஒரு ராஜா மாதிரி நல்லா கிராண்டான திங்ஸ் கிரீடெல்லாம் வச்சு எப்படி போவானோ அதே மாதிரியே ஒரு கிங் போற மாதிரியே டிஸ்கைஸ் பண்ணி அவனை வந்து அனுப்புவான் ஒரு கிங் மாதிரி. எதுக்காக அப்படின்னு சொன்னா சுல்தான் ஐ மீன் அந்த ரிபல் பண்ணிட்டு வரான அந்த முல்க அவன் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அனுப்புவான். அந்த பேச்சுவார்த்தை நடத்துற வழியில அவன் போயிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி ஒரு டீம் வந்து அவனை கொல்லணும், அவன் பண்ணிட்டு இருக்க கிங்டம் இல்ல அவன் நடத்திட்டு இருக்க ரூல் வந்து யாருக்கும் பிடிக்காம இருக்கும்ல, அந்த பர்சன்ஸ் எல்லாம் கொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஆஸ் பர் த பிளான் என்ன பண்ணிடுவானுங்க, அவனுக்கு வந்து அவனை போட்டுருவானுங்க. அப்ப என்ன நினைப்பாங்க, துக்ளக் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தெரியும் துக்ளக் வந்து இறந்து போல, அது வந்து டிஸ்கைஸா வந்தது வந்து ஷேக் இமாமுதீன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேரக்டரோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் திருப்பியும் பிளான் போடுவாங்க. சுல்தான் வந்து பிரேயர் பண்ண வரும்போது நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சுல்தான் என்ன பண்ணிடுவான், யாரும் பிரேயரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அவன் முட்டாள்தனமா எடுத்துட்டு இருக்க சில டிசிஷன்ஸ் வந்து மக்களுக்கு சுத்தமா பிடிக்காம வந்து போயிட்டு இருக்கும். துக்ளக் வந்து ஒரு அட்வைசரை நம்புவான். பட் அவன் வந்து தப்பான வழியில கூட்டிட்டு போறான்னு நான் சொன்னேன்ல, அவன் யாருன்னா நாஜிப். ஓகேவா? அவனோட நேம் தான் அதுல கொடுத்திருக்கேன். நாஜிப் துக்ளக்கோட ட்ரஸ்ட்வர்த்தி அட்வைசர்னு அவன் நம்புவான். ஓகே, ஸ்டெப் மதருக்கு நாஜிப்பை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து தப்பா எடுத்துட்டு போறான்றது ஸ்டெப் மதருக்கு ஃபீல் ஆகும். பரணியை கம்பேர் பண்ணும்போது பரணி தான் ப்ராப்பரா எடுத்துட்டு போறான்ற தாட் இருக்கும். அப்ப நாஜிப்க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டெப் மதர் யாருக்கும் தெரியாம அவனோட ஃபுட்ல வந்து பாய்சன் வச்சு கொடுத்துருவாங்க. இருக்கிற பிரச்சனைக்குள்ள நாஜிப் சடனா இறந்து போயிடுவான். இது துக்ளக்கு பயங்கரமா கோவம். யார் இதை கொண்டான்னு சொல்லி அவனுக்கு யார் மேலாம் டவுட் வருதோ எல்லாரையுமே கொண்டுட்டு இருப்பான். அப்போ கொஞ்சம் போதான் தெரியும் என்ன ஆகும்னா அவரோட ஸ்டெப் மதர் தான் கொண்டாங்க அப்படின்னா ஸ்டெப் மதர்னு இருந்தா கூட அவங்க வந்து மனுஷ விட மாட்டான். என்ன பண்ணுவான், ஸ்டோன் டு டெத் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். அவங்களையுமே கொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். சோ அவங்களும் இறந்து போற மாதிரி இருக்கும். சோ கதை வந்து எதுல முடியும் அப்படின்னு சொன்னா குயாசுதீன் அபாசித் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து ஊருக்கு வர்ற மாதிரி இருக்கும் சுல்தானை பாக்குறதுக்கு, ஐ மீன் துக்ளக்க பாக்குறதுக்கு. அவங்க வர்றதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும். அப்ப இந்த ஆசிஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அந்த கயாவுசினை போய் கொன்னுட்டு இவன் வந்து டிஸ்கைஸ் ஆகி வருவான் அவனோட நேம்ல சுல்தானை மீட் பண்றதுக்காக. சோ சுல்தானை நேருக்கு நேரா மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அவனோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவான். ஆஸ் வெல் அஸ் துக்ளக் வந்து அவனோட பொசிஷனை கீப் அப் பண்றதுக்காக என்னென்ன தப்பு பண்ணானோ எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவான். அப்ப துக்ளக் அதை பார்த்து இம்ப்ரெஸ் தான் ஆவான். ஒருத்தர் அவனுக்கு ஆப்போசிட்டா நின்று மிரட்டுறான், அதெல்லாம் அவருக்கு தாட் வராது. எவ்வளவு கிளவரா நீ வந்து மூவ் பண்ணி இந்த பொசிஷனை வந்து நீ இது பண்ணிருக்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஸ் தான் துக்ளக் வந்து ஆவான். ஆனதுனால அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் வந்து கோர்ட்லயே போட்டு கொடுத்துருவான். ஐ மீன் அந்த கிங்டம்ல அவனுக்கு போட்டு கொடுத்துருவான். யாருக்கு போட்டு கொடுத்துருவான்? ஆசிஸ்க்கு போட்டு கொடுத்துருவான். ஓகேவா? அப்புறம் துக்ளக் அன்னைக்கு நைட்டு தூங்க போவான். தூங்கி போய் முழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன அவனே லூசா ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் துக்ளக்கு. அதோட இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும். இது கிளியரா? கிளியர்க்கா? இதுல மனப்பாடம் பண்ண வேண்டியது 3 to 4 கேரக்டர்ஸ் தான். ஓகே, ஸ்டோரி எப்படினாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்டோரி ரிலேட்டட் அவன் கொஸ்டின் கேட்க போறதும் இல்லை. பட் ஸ்டில் நீங்க ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டோரியோட ஒன்லைன் ஜஸ்டாவது தெரியணும். ஐ மீன் ஒன்லைன் இல்ல, கொஞ்சம் கூடயாவது தெரிஞ்சாதான் உங்களுக்கு கேரக்டர்ஸ் மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால ஸ்டோரி. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபயர் அண்ட் த ரெயின் 1998ல பப்ளிஷ் ஆயிருக்கும்.
இதுவும் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா மகாபாரதத்துல யாக்கவிரித்தா டேல் அப்படின்ற ஒரு டேல்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. இதுல சென்ட்ரான கேரக்டரிஸ்டிக்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேத்துக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவங்க 2 பேருமே சேஜஸ். சேஜஸ்னா ஐயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பிராமன்ல அவங்க மாதிரி இருக்கிற 2 பர்சன்ஸ். ஓகே, அந்த 2 பேர் யாரு அப்படின்னா பிராத்வாஜா அண்ட் ராஜ்பயா அப்படின்ற இந்த 2 பர்சனை பத்தி தான் அந்த கதை வந்து மூவ் ஆகுது. இந்த கிங்டம்ல வந்து மழையே வந்திருக்காது. அப்ப கிங் என்ன சொல்லுவாரு, ஏதாவது ஒரு யாகம் நடத்தினா மழை வந்து வருமா, அப்ப அந்த மாதிரி யாகம் ஏதாவது நடத்தலாமா அப்படின்னு சொல்லி இந்த 2 சேஜஸையும் கூப்பிட்டு யாகம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. பிரெயினை வந்து வர வைக்கிறதுக்காக யாகம் நடத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 2 கிங்கும் இந்த 2 சேஜஸும் சேர்ந்து அந்த யாகத்தை வந்து நடத்துவாங்க. இது ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க 2 பிரத்வாஜாக்கும் ராஜ்பயாக்கும் 2 பசங்க இருப்பாங்க. ஓகேவா, அவனுக்கு ஒரு பையன், இவனுக்கு 2 பையன் இருப்பாங்க. அதுதான் நான் கீழே கொடுத்திருக்கேன். பிராத்வாஜாவோட சன் வந்து யாக்ரி, அப்புறம் ராஜ்பயாவோட சன் பரவசு அண்ட் ஆர்வசு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த யாகத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல இவங்களுக்குள்ள எல்லாம் கமோஷன்ஸ் வர்ற மாதிரி கதை வந்து போகும். இதுல கடைசியா நம்ம தெரிஞ்சுக்கிற மேட்டர் என்ன அப்படின்னா, இதுல வர்ற கேரக்டர்ஸ் யாரு அண்ட் அந்த ராஜ்பயாவோட சன்ஸ் வந்து பரவசு அண்ட் அர்வசு அப்படின்னு சொன்னால, அந்த அர்வசு வந்து யாரை லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஒரு லவ் கேஸ்ட் உமன், ஒரு ட்ரைபல் ஹண்டர் கேர்ள் வந்து லவ் பண்ணுவோம். அவ பேரு நிட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் தெரியணும். பிகாஸ் அதுல எதை காட்ட வராங்க அப்படின்னு சொன்னா, பிராமின் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல அந்த பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. சேஜஸ் அப்படின்னு சொல்லி கிங் கூப்பிட்டு மழை வர்றதுக்கு ஒரு யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு பொசிஷன்ல அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவன் வந்து யாரை லவ் பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு லோ கேஸ்ட் விமன் வந்து லவ் பண்றான். ட்ரைபல் ஹண்டர் கேர்ள் வந்து லவ் பண்றான். நிட்டாலி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றான். இதனால அவ என்ன அப்ரேஷன் வந்து ஃபேஸ் பண்றா அப்படின்றதுதான் இந்த ஃபயர் அண்ட் ரெயின்ல வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற ஃபைட்டையும் காட்டியிருப்பாங்க. ஸ்டோரி இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் கேரக்டர்ஸ் இஸ் எனஃப். இது கிளியரா? நெக்ஸ்ட் வந்து நாகமண்டலா வந்து 1990ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த கதை வந்து நம்ம ஆத்தர் கிரீஷ் கர்னாட் வந்து ஏகே ராமானுஜம் கிட்ட ஒரு தடவை கேட்டிருப்பாரு. ஓகே, அந்த டேல இருந்து கொஞ்சம் எலாபரேட்டா எடுத்து இதை வந்து வெளியிருப்பாரு. இதுவும் கன்னட லாங்குவேஜ்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. கிரீஷ் கர்னாடோட ஒர்க்க 3 பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த 3 பிளேஸ் அப்படின்றது டைட்டில். அந்த 3 பிளேஸ் அப்படின்ற டைட்டில் கீழே ஒரு 3 ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அது என்னன்னா நாகமண்டலா, ஹயவதனா அண்ட் துக்ளக். இந்த 3 ஒர்க்குமே அந்த 3 பிளேஸ் கீழே தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, இதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாகமண்டலா தான் பார்க்க போறோம். நாகமண்டலாவோட கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு வில்லேஜ் வந்து ஒரு ரூயின்டு வில்லேஜ்னா அந்த வில்லேஜ்ல பெருசா பீப்புள்ஸ் எல்லாம் இல்ல. அதுல ஒரு டெம்பிள் வந்து அரைகுறையா இடிஞ்சு விழுந்து போயிருக்கு. உள்ள வந்து ஒரு புரோக்கன் ஐடல் வந்து இருக்கு. அதை கிராஸ் பண்ணி நடந்துதான் எல்லா பீப்புள்ஸும் போவாங்க. அப்படி நடந்து போகும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சில பீப்புள்ஸ் வந்து அதுல ரெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த கோயில ஏத்தி வச்ச விளக்கு பிளேம்ஸ் இருக்குல்ல, விளக்குல 3ல எரியும்ல அந்த தீபம், அந்த பிளேம்ஸ்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த பிளேம்ஸ்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் ஒரு 4 பிளேம்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதுல 4th பிளேம் ஒரு கதை சொல்ல போகுது, 4வது பிளேம் வந்து ஒரு கதை சொல்ல போகுது. அந்த கதையை தான் நமக்கு கதையா எடுத்துட்டு போறாங்க. புரியுதா? அதுதான் கதை சொல்லுது. அதை நம்மளாம் ஹியர் அவுட் பண்ற மாதிரி கதை வந்து போகுது. இது கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. இதுல ராணி அப்படின்றதா சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. ஓகேவா, அவங்க தான் சென்ட்ரல் கேரக்டரா இருப்பாங்க. அவனுக்கு வந்து ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் ஹஸ்பண்ட். அவன் வந்து இவகிட்ட ஏமாத்திட்டு இருப்பான், உண்மையா இருக்க மாட்டான். அவன் பேர் வந்து அப்பனா. அவன் வந்து எங்க போவான் அப்படின்னா கான்குபைன் கிட்ட தான் எடுத்தாலும் போவான். கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி. அந்த பொண்ணு கூட தான் எப்ப பார்த்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி. ஆனா ராணி அவன் ஒழுங்கா பாத்துக்க மாட்டான். அவன் எப்பெல்லாம் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவான். நைட்டு சில நாள் வீட்டுக்கே வரமாட்டான். அப்பெல்லாம் என்ன பண்ணிடுவான்னா ராணியை வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு கதவை பூட்டிட்டு போயிடுவான். இந்த மாதிரி அவ லைஃப் வந்து போயிட்டு இருக்கும். சோ இது வந்து யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ராணிக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் அவ வெளியில நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஓல்டு பிளைண்ட் உமன் அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து குர்தாவா அப்படின்னு சொல்லி. அந்த உமன் கிட்ட அவ வந்து அவளோட கஷ்டத்தை சொல்லுவா. இப்படி என் ஹஸ்பண்ட் வந்து பண்றாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லுவா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவளோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரக் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ரூட்னா தெரியும்ல, செடிக்கு கீழே இருக்கும். அந்த ரூட்டை வந்து அவகிட்ட கொடுக்குறாங்க. அது வந்து லவ் ரூட் அப்படின்னு சொல்லி அந்த பிளைண்ட் லேடி வந்து கொடுக்குறாங்க அவகிட்ட. அது வந்து ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி கூட ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு உமன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவளும் என்ன பண்ணிடுறா அப்படின்னு சொன்னா, அந்த கொடுத்த ரூட்டை வந்து ஒரு அவக்கு வச்சிட்டு இருக்க குழம்புக்குள்ள போடுவா. அந்த குழம்பு வந்து பயங்கர ரெட்டா மாறிடும். அது பார்க்கவும் அவளுக்கு பயமாயிரும். அப்ப என்ன பண்ணிடுவா, அந்த குழம்ப எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த எறும்பு புத்துன்னு நினைச்சு ஒரு பாம்பு புத்துக்குள்ள அதை போய் ஊத்திடுவா. அப்ப அங்க இருக்கிற பாம்பு அதை சாப்பிட்டு இருக்கும்ல, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா யார் மேல லவ் வந்துரும் அப்படின்னு சொன்னா இவ மேல லவ் வந்துரும். யார் அது? ராணி. ராணி மேல லவ் வந்துரும். ஓகேவா, அப்ப அந்த நாகா வந்து ராணி மேல லவ்ல ஃபால் ஆகுது. அப்ப அப்பனாதான் எப்ப பார்த்தாலும் நைட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டான். அவன் ஹஸ்பண்ட், ராணியோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட், அவன் தான் வீட்டுக்கு வர மாட்டான். அந்த நாகா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அப்பனா மாதிரியே டிஸ்கைஸ் ஆகி எப்ப பார்த்தாலும் டெய்லி அவ வீட்டுக்கு வந்துட்டு போகும். ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவ வந்து கன்சீவா இருப்பா, ராணி வந்து கன்சீவா இருப்பா. அப்ப அவன் ஹஸ்பண்ட் சொல்லுவான், இல்லவே இல்ல, எங்களுக்கு நடுப்புற பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே நடக்கல, பின்ன எப்படி அவ வந்து கன்சீவ் ஆக முடியும், அவ வந்து வேற யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, ஜஸ்ட் அடல்டரி அப்படின்னு சொல்லி அவன் பஞ்சாயத்தை கூட்டிடுவான். பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனை நடக்கும். பஞ்சாயத்துல அந்த இடியட்ஸ்
என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொத்துக்குள்ள கை விடு, அந்த பாம்பு வந்து அந்த கொத்தல அப்படின்னு சொன்னா நீ வந்து உன்னோட சேஃப்டி வந்து ஐ மீன் யார் கூடயும் போலன்றதை நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடியட் சொல்லுவாங்க. இவளும் சரின்ட்டு அதே மாதிரியே பண்ணுவா. பிகாஸ் அந்த பொத்துக்குள்ள இருக்கிறதா நாகா தானே. நாகா ஏன் இவள எதுவும் பண்ண போகுது, இவள ஒண்ணுமே அது பண்ணாது. பிகாஸ் அதுதான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்குல்ல, ஒண்ணுமே பண்ணாத அவளை. அப்போ அவ கையை விட்டுட்டு எடுத்துருவா. அப்ப எல்லாரும் சொல்லிருவாங்க, நீ தான்ப்பா போய் சொல்றா, அவ ஒழுங்கா தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிச்சுட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சிருவாங்க. ஆனா அப்பனாக்கு ஒரே டவுட், பிகாஸ் ஹீ நோஸ் ஹி டசன்ட் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் வீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சுனா அப்ப யார் தான் வந்துட்டு போவான்னு பாக்குறப்போ அந்த ஸ்னேக் தான் அவனை மாதிரி மாறி போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதை பார்க்க எனக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். அப்புறம் அவன் பண்ண தப்ப வந்து ரியலைஸ் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிடும். ஈவன் அந்த பேபி கூட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரி வந்து எண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரிக்கு வந்து 2 எண்டிங்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு இதுல வந்து ராணிக்காக அந்த பாம்பு வந்து அது உயிரை விட்டுட்டு போற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இன்னொரு எண்டிங் வந்து அந்த ராணி கூட அந்த பாம்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவளோட ஹேர் மாதிரி, அதுவும் நல்லா ஒல்லியா மாதிரி அவ ஹேர்லயே அது வாழ்ற மாதிரி நமக்கு ஒரு எண்டிங் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இது கிளியரா? கிளியர்க்கா. நெக்ஸ்ட் வந்து ஹயவதனா அப்படின்னா ஹார்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குதிரை மூஞ்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, 1971 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து 2 ஆக்ட் பிளே இது வந்து. ஓகேவா, இது ஒரு நெட் கொஸ்டின்ல கேட்டாங்க, எந்த ஒர்க் வந்து ஹயவதனாவோட ரீடெல்லிங், ஐ மீன் சாரி, எந்த ஒர்க் ஆமா ஹயவதனா வந்து எதை பார்த்து எழுதுனாங்கன்னு ஒரு நெட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து தாமஸ் மேனோட டிரான்ஸ்போஸ்ட் ஹெட் அப்படின்ற அந்த ஒர்க்ல இருந்து அந்த ஹயவதனா அப்படின்ற ஸ்டோரியை வந்து கிரீஷ் கர்னாட் வந்து எடுத்திருப்பாரு. ஓகேவா, டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ் அப்படின்றத நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த கதை எதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சோமவேதா அப்படின்ற ஏதோ ஒரு இதுல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த கதை ஓபன் ஆகும்போது என்ன அப்படின்னு சொன்னா, மாஸ்க் ஆஃப் கணேஷா அப்படின்னு சொன்னா ஒரு டிராமா ட்ரூப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் கிட்ட தான் அந்த ஸ்டோரி வந்து ஓபன் ஆகுது. அந்த டிராமா ட்ரூப்ல ஒரு நரேட்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த ஸ்டோரியே நரேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னா பகவடா. அவன் தான் அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணிட்டு இருக்கான். ஐ மீன் இனிமேதான் நரேட் பண்ண போறான், பட் ஹீ இஸ் அ நரேட்டர். ஓகேவா, இந்த சென்ட்ரலான ஸ்டோரி, ஐ மீன் இந்த ஹயவதனா அப்படின்ற அந்த கதை வந்து எதுக்கு நடுவுல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்டோரி ஆஃப் தேவதத்தா அண்ட் கபிலா, இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் அந்த கதை வந்து நவுல போகுது. தேவதத்தாவும் கபிலாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 க்ளோஸ்னா சுத்தமா செப்பரேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். இங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற ஸ்டோரியை தான் யார் நரேட் பண்ண போறா அப்படின்னு சொன்னா, பகவதா அப்படின்ற அந்த பர்சன் வந்து நரேட் பண்ண போறாரு. இந்த பகவதா இந்த கதையை நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டிராமா ட்ரூப்னு சொன்ன தெரியுமா, அவனுங்க எல்லாம் வேற ஒரு இடத்துல டிராமா நடத்துறதுக்காக கேதர் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல நட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான். அவன் வந்து அந்த ட்ரூப்ல இருக்கிற ஒரு ஆக்டர். அந்த நட்டா வந்து யாரை கூட்டிட்டு வருவான் அப்படின்னா, ஹயவதனா அப்படின்னு ஒரு பர்சனை வந்து கூட்டிட்டு வரான். அந்த ஹயவதனானா நம்ம ஆல்ரெடி சொன்னல ஹார்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹயவதனாக்கு எப்படி இருக்கும்னா குதிரை மூஞ்சி இருக்கும், உடம்பு வந்து ஹியூமன் மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்டா வந்து பகவதாட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு கடவுள் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி காடஸ் ஆஃப் சித்ரகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. பகவதா சென்ஸ் ஹிம் டு சீக் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் தி காடஸஸ் ஆஃப் சித்ரகோடா மவுண்டனுக்கு போங்க, உங்களோட பாடி ஹியூமனாவும் ஹெட் வந்து ஹார்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார் சொல்றா? பகவதா. யார் கூட்டிட்டு வந்தா ஹயவதனாவ? நட்டா. ஹயவதனானா எப்படி இருப்பாங்க அப்பியரன்ஸ்ல? ஹார்ஸ் ஃபேஸ். ஹார்ஸ் ஃபேஸ். வாட் இஸ் தி டைட்டில் ஆஃப் தி ஸ்டோரி? ஹயவதனா. எதை பார்த்து எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க? தாமஸ் தாமஸ் டிரான்ஸ்போஸ் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அண்ட் இன்னொரு சென்ட்ரல் ஸ்டோரி 2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா, உங்களோட நேம் என்ன? கபிலா அண்ட் தேவதத்தா. ஓகேவா, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், 10 மினிட்ஸ் மோர், நான் இவரை வட்டும் நான் முடிச்சிடறேன். ஓகேவா, சோ அவங்க கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்குங்க. அப்போ இந்த குதிரை மூஞ்சி பாடி வந்து நம்மள மாதிரி இருக்கிறது எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பகவதா வந்து அங்க அனுப்பி வச்சிருவான். இப்ப இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன் இல்லைன்னா மாரல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குதிரை மூஞ்சும் பாடியும் இருக்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆகாது. ஒண்ணு ஃபுல்லா ஹியூமனா இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லா ஹார்ஸா இருக்கணும். அப்படி இருந்தா அது வந்து நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கதையில ஃபுல்லா எதை தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்னஸ் தேடுற மாதிரி இருக்கும். அப்ப கம்ப்ளீட்னஸ் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இம்பர்ஃபெக்டா தான் இருக்கு, எதுவுமே எல்லாமே இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து கம்ப்ளீட்னஸ் எதை வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளா தான் எதை சொல்றாங்கன்னா கணேஷாவை சொல்றாங்க. நம்மளோட விநாயகருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, பாடி வந்து ஹியூமன் பாடி இருக்கும், ஹெட் வந்து எலிஃபென்டோட ஹெட் இருக்கும். அப்ப அவர் வந்து இன்கம்ப்ளீட்னு சொல்றீங்களா? அப்படி இருக்கிறதே ஒரு கம்ப்ளீட்னஸ் தான் அப்படின்ற ஒரு மாரல குடுக்குற மாதிரி தான் இதை வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ கம்ப்ளீட்னஸ் இதோட தீம் என்ன அப்படின்னா, சர்ச் ஆஃப் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை ஃபுல்லாவே அந்த கேரக்டர் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் முடிவு என்ன முழுசா இது எதுல போய் முடிய போகுதுன்ற ஒரு முடிவை தேடுற மாதிரி ஒரு
கம்ப்ளீட்னஸ் தேடுற மாதிரி கதை வந்து போகும். அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து எண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இதோட செட்டிங் என்ன அப்படின்னா தர்மபுரா அப்படின்ற இந்த இடத்துலதான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ தேவதத்தா யாரு அப்படின்னு சொன்னா ஒரு பிராமின் வித்யாசாகர் அப்படின்ற ஒரு ஆளோட பையன். அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். தேவதத்தான்ற நேம் இஸ் இனஃப். ஓகே. தேவதத்தாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல ஸ்காலர் அண்ட் கிஃப்டட் பாயிண்ட், நல்ல மூளை இருக்கிறவன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவதத்தா. கபிலா எப்படி அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்மித்தோட பையன். பிளாக் ஸ்மித் அப்படின்றப்போ கரடு முரடா வேலை செய்யறவங்கன்னு தெரியும். அதனால கபிலாவோட உடம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மஸ்குலரா இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான், பயங்கர ஃபிட்டா இருப்பான், பயங்கர கட்ஸோட இருப்பான், அந்த மாதிரி இருப்பான். இல்லிட்ரேட், கரெக்டா படிப்பறிவு வந்து அவனுக்கு கிடையாது. அப்போ தேவதத்தாவும் கபிலாவும் எப்படி அப்படின்னா டோட்டலா ஆப்போசிட். ஒருத்தனுக்கு மண்டையில சரக்கு இருக்கு, ஒருத்தனுக்கு பாடியில ஸ்டஃப் இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா தான் நம்ம காமிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே யார்கிட்ட லவ்ல ஃபாலோ ஆவாங்க அப்படின்னா பத்மினி அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட லவ்ல ஃபாலோ ஆவாங்க. அவ வந்து யாரு அப்படின்னா ஒரு மர்ச்சன்டோட டாட்டர் பொண்ணு. ஓகேவா? அவகிட்ட தான் லவ்ல ஃபாலோ ஆகுறாங்க. அப்போ கடைசியா பத்மினி வந்து யாரை கல்யாணம் பண்றா அப்படின்னு சொன்னா தேவதத்தா. தேவதத்தாவோட ஸ்ட்ராங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட். அவன் வந்து இன்டெலெக்டா இருக்கான், வந்து ஸ்காலர் அண்ட் கிஃப்டட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பத்மினி கடைசி யாரை சூஸ் பண்றா அப்படின்னா தேவதத்தாவை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா. பட் தேவதத்தாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே அவங்களுக்கு அந்த லவ் ட்ரையாங்கிள் வந்து இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஸ்டார்ட் ஆகுது அது அப்படின்னு சொன்னா கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு 3 பேரும் சேர்ந்து பிக்னிக் போவாங்க. யாரெல்லாம்? தேவதத்தா, கபிலா, பத்மினி. இவங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரிப் போவாங்க. ஓகேவா? 6 months கழிச்சு. அப்ப பத்மினி வந்து தேவதத்தாவோட இன்டெலெக்ட பார்த்து அட்ராக்ட் ஆயிருப்பா அண்ட் கபிலாவோட ஸ்ட்ராங் பாடி அவ பார்த்து அட்ராக்ட் ஆயிருப்பா. அவளுக்கு 2 பேருமே கிட்டத்தட்ட பிடிச்சிருக்க மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். அந்த 6 months கழிச்சு போன பிக்னிக்ல பத்மினி வந்து ஒரு பூக்கு ஆசைப்படுவா. அதை தேவதத்தாவால பறிக்க முடியாதோ, எடுத்துட்டு வர முடியாதோ, என்னமோ மாதிரி வரும். அப்ப யார் போய் அதை எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொன்னா கபிலா தான் எடுத்துட்டு வரும். சோ இந்த மாதிரி ஒரு மாதிரி சைடா அந்த லவ் வந்து ஒரு இது அந்த பிக்னிக்ல ஓடிட்டு இருக்க மாதிரியே நமக்கு ஸ்டோரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் வந்து லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். பத்மினிக்கு வந்து 2 பேரையும் பிடிச்சிருக்கு, 2 பேத்துக்குமே பத்மினியை வந்து பிடிச்சிருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அந்த பிக்னிக்ல ஒரு 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 டேர்ன் வரும். என்ன டேர்ன் அப்படின்னு சொன்னா கபிலாக்கு வந்து ருத்ரா அப்படின்ற கோயிலுக்கு அந்த சாமி ருத்ரா அப்படின்ற கோயிலுக்கு வந்து போகணும். தேவதத்தாக்கு வந்து காளியை பார்க்க போகணும். இவங்க 2 பேத்துல யாரை பார்க்க போவ? 2 கோயிலுக்குமே போகணும். பட் 2 பேர்ல யாரை ஃபர்ஸ்ட் பார்க்க போக அப்படின்ற மாதிரி வருது. கடைசி ஃபைனலி எங்க போறோம்னா காளி தான் பார்க்க போறாங்க. தேவதத்தா பார்க்கணும் அப்படின்னு சொன்ன கோயிலுக்கு தான் பார்க்க போறாங்க. ஓகேவா? சோ இப்ப டெம்பிள் ஆஃப் காளியில என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கீழே கொடுத்திருக்கேன். தேவதத்தா அந்த சாமியை பார்க்கவும் என்ன பண்ணுவானா ஃபர்கிவ்னஸ் கேட்பான். எதுக்கு அப்படின்னு சொன்னா நான் வந்து பத்மினியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னோட கையை வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றேன், ஐ மீன் கையை வெட்டி உங்களுக்கு வந்து பலி கொடுக்குறேன்றதை நான் வந்து வேண்டியிருந்தேன், அது நான் பண்ண மறந்துட்டேன், அந்த ப்ராமிஸை இப்ப நான் கீப் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை வந்து வெட்டிடுவான். இப்ப நீங்க கேட்கலாம் எதுக்கு அவன் கையை தானே ஆஃபர் பண்றேன், இப்ப எதுக்கு அவன் தலையை வெட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் இன்னொரு கடவுள் கிட்ட அந்த ருத்ரா அப்படின்ற கடவுள் கிட்ட அவன் தலையை கொடுக்குறேன்னு வேண்டியிருப்பான், காளி கிட்ட அவன் வந்து கையை கொடுக்குறேன்னு வேண்டியிருப்பான். ஆனா ருத்ரா கோயிலுக்கு போவாததுனால அவன் என்ன பண்ணிடுவான், காளி கோயில்ல அவன் தலையே டைரக்டா வெட்டிட்டு அவன் வந்து இறந்து போயிடுவான். இப்ப இறந்து போனது யாரு? தேவதத்தா அவன் தலையை வந்து கொடுத்துட்டான். இப்போ தேவதத்தாவை காணுமேன்னு சொல்லிட்டு கபிலாவும் பத்மினியும் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா பத்மினி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யார் ஃபர்ஸ்ட் பாப்பா அப்படின்னா கபிலா தான் ஃபர்ஸ்ட் பாப்பான். பார்க்கவே என்ன பண்ணுவான், அவங்க செத்து கிடப்பான், அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப அந்த அவனே வெட்டிக்கிட்டு அந்த ஸ்பாட் எடுத்து அவன் என்ன பண்ணுவான், அவனோட தலையை வெட்டிப்பான். அப்ப பத்மினி தேடி வரும்போது 2 பேருமே தலை இல்லாம தான் கீழே இருப்பாங்க. அப்ப என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியாது. அப்ப காளி அந்த கடவுள் வந்து முழிச்சு வந்து அவங்ககிட்ட பேசுற மாதிரி கதை வந்து போகும். அவங்க முழிச்சு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா 2 பேருமே ராஸ்கல்ஸ் அப்படின்ற ஒரு அந்த இங்கிலீஷ் ஃபார்மேஷன்ல ராஸ்கல்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. சொல்லி என்ன சொல்லிருப்பாங்கன்னா அந்த தேவதத்தா வந்து என்கிட்ட ஆமையும் ருத்ரா கிட்ட தலையும் தான் கொடுக்கேன்னு சொன்னான். ஆனா ருத்ரா கோயிலுக்கு போலன்றதுனால அவனுக்கு வந்து அவசரத்துல இங்கேயே வந்து அவன் தலையை வெட்டிக்கிட்டான். பட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கபிலாவால ஏத்துக்க முடியல தேவதத்தா வந்து இல்ல அப்படின்றத. அதனால கபிலாவும் தான் தலையை வந்து அவன் வெட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காளியை வந்து முழிச்சு வந்து பத்மினி கிட்ட இந்த கதையை பேசிட்டு இருக்காங்க. பேசின அப்புறம் காளி என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேர் தலையுமே சேர்த்து வை, நான் வந்து உயிர் கொடுத்துறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவ 2 பேர் தலையும் ஒழுங்கா சேர்த்து வச்சிருக்கணும்ல, அவன் என்ன பண்ணிடுவா கிறிஸ் கிராஸா சேர்த்து வச்சிருவா. கிறிஸ் கிராஸ் அந்த சென்ஸ் தேவதத்தாவோட பாடியில கபிலாவோட தலையும் கபிலாவோட பாடியில தேவதத்தாவோட தலையும் சேர்த்து வச்சிருவா. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது. ஓகே. இப்படி 2 தலைகீழ கிறிஸ் கிராஸா மாத்தி சேர்த்து வச்சிருவா. ஓகேவா? இப்போ 2 பேரும் முழிச்சது நானான் தேவதத்தான்னு கத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு? யார் தேவதத்தாவோ அவங்களுக்கு தான் பத்மினி வந்து ஒய்ஃப். அப்போ 2 பேருமே கியாமையான்ட்டு கிடப்பானுங்க, எனக்கு தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷியை தேடி போவாங்க, யாருக்குதான் பத்மினி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ ரிஷி வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா இருக்கிற பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸை விட சுப்ரீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெட்ன்னு தான் சொல்ல முடியும். அப்ப ஹெட் வந்து யார்கிட்ட இருக்கோ, தேவதத்தாவோட ஹெட் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப தேவதத்தாவோட ஹெட்டும் கபிலாவோட பாடியும்
யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் ஹஸ்பண்ட்னு சொல்லிடுவாங்க. அவங்கதான் தேவதத்தான்னு சொல்லி பத்மினியை அவங்க கூடயே அனுப்பி வச்சிருவாங்க. ஓகேவா? இப்ப அவளுக்கு ஆசைப்பட்ட 2 விஷயமும் கிடைச்சிருச்சு. பிகாஸ் தேவதத்தாவோட மூளையும் கிடைச்சிச்சு, கபிலாவோட பாடிக்கு தான் ஆசைப்பட்டா, அந்த பாடியும் அவளுக்கு கிடைச்சிச்சு. ஒரே பாடியில எல்லாமே அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் அவங்க வாழுவாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறக்கும். தேவதத்தாக்கும் பத்மினிக்கும் ஒரு பாய் பேபி பிறக்கும். ஆனா அந்த பாய் பேபி பிறக்கிறதுக்குள்ள அந்த மீன் டைம்குள்ள என்ன ஆயிரும், தேவதத்தாவோட பாடி பழைய மாதிரி ஆயிரும். என்ன, கபிலா தான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அதனாலதான் அவன் பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. தேவதத்தா மூளையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவான், பாடி அவன் யூஸ் பண்ணதே கிடையாது. அப்ப பாடி என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா பலூன் இறக்கி விட்ட காத்து மாதிரி இறங்கிரும் அவன் பாடி. அப்ப பழைய மாதிரியே போயிரும். பத்மினிக்கு அந்த அட்ராக்ஷன் பழைய மாதிரி இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்காக அவ சர்ச் பண்ணுவான்னு நான் சொல்லல. ஆனா கபிலா மேல இந்த லவ் அவளுக்கு லவ் இருக்குதான் செய்யும். சோ கபிலாவை ஆட்டோமேட்டிக்கா தேட ஆரம்பிப்பா. குழந்தை பிறந்திருக்கும். அப்ப தேவதத்தா ஏதோ ஒரு டால் வாங்குறதுக்காக அவன் வந்து ஊருக்கு போயிருப்பான். அப்ப இவ வந்து கபிலாவை தேடி ஃபாரஸ்ட்டுக்கு போவா. கடைசி லொகேட் பண்ணிடுவா, அவன் வந்து எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவா. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு கபிலா கூட ஒரு 4-5 days அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தேவதத்தா திருப்பி அதே காட்டுக்கு வருவான். வந்தப்போ கபிலா சொல்லுவான், எனக்கு வந்து பத்மினி வேணும், நான் பத்மினியை லவ் பண்றேன். நம்ம வந்து திரௌபதியும் அர்ஜுனன் கதையில அந்த 5 பாண்டவர்களுக்கும் திரௌபதி வந்து காமனா இருப்பால, அந்த மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப 2 பேத்துக்கும் சண்டை வந்துரும், தேவதத்தாக்கும் கபிலாக்கும். 2 பேரும் சண்டை போட்ட டுவெல்ல 2 பேருமே செத்துருவாங்க, 2 பேருமே இறந்து போயிருவாங்க. அப்போ இதை பார்த்த பத்மினிக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அவ என்ன பண்ணுவானா, அவளோட குழந்தைய வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நரேட்டர் ஒருத்தர் பார்த்தோம் தெரியுமா, ஸ்டோரியோட நரேட்டர் ஆக்டிங் ட்ரூப்ல, அவன் பேர் என்னது, பகவதா. அந்த பத்மினி என்ன பண்ணுவானா, பகவதாட்ட போய் இந்த குழந்தைய கையில ஒப்படைச்சு, இந்த குழந்தை வந்து கபிலாவோட குழந்தை, 5 வருஷத்துக்கு கபிலாவோட குழந்தையாதான் அந்த குழந்தை வந்து வளரணும். 5 வருஷம் கழிச்சு தேவதத்தாவோட அப்பா கிட்ட போய் இந்த குழந்தைய கொடுத்துருங்க, அவங்களோட ஒரிஜினல் வாரிசு வந்து இதுதான், இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேட்டரோட கையில ஒப்படைச்சிட்டு பத்மினி வந்து சதி தீக்குள்ள குதிச்சிருவா. ஓகேவா? ஏன்னா 2 ஹஸ்பண்ட்ஸும், அவ ஹஸ்பண்ட் நினைச்ச 2 பேருமே இல்ல. சோ அவ வந்து அதை பண்ணிடுவா. சோ மீன் டைம்ல இந்த பிரச்சனை முடியும். அந்த பக்கத்துல அந்த ஹயவந்தனா குதிரை தலையையும் பாடியும் வச்சுட்டு ஒருத்தன் கோயிலுக்கு போனான் தெரியுமா, அவன் ரிட்டர்ன் வருவான். அவன் ரிட்டர்ன் வந்து சொல்லுவான், எனக்கு ஃபுல்லாவே ஹார்ஸோட பாடியே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஃபுல்லா ஹார்ஸோட பாடி இருக்கும், ஆனா வாய்ஸ் எப்படி இருக்கும்னா ஹியூமனோட வாய்ஸ் தான் இருக்கும். அப்போ இது வந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, இன்கம்ப்ளீட்னஸ் எதுவுமே கிடையவே கிடையாது, தட்ஸ் இன்கம்ப்ளீட்னஸ். அது கடைசி வரைக்கும் ஃபுல்லா மாறவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி they just completed this work. இது கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. இது இன்னும் தேல் தந்தா மட்டும் தான் இருக்கு. இதுல நான் வெறும் கேரக்டர்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். இதோட ஐ வில் ஜஸ்ட் கம்ப்ளீட். ஓகே. தேல் தந்தா வந்து பிஹேடிங் த ஹெட் 1991ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது எதுல செட் ஆயிருக்கும் அப்படின்னா, சிட்டி ஆஃப் கல்யாண் அப்படின்ற ஒரு இடத்துல தான் செட் ஆயிருக்கும். ஹிந்துஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் உண்டு சரியா. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ்ன்றது ரிலீஜியஸ்ல இருக்கிற செப்பரேஷன்ஸ். அதையும் தாண்டி ஹிந்துஸ்லயே நிறைய பேர் சண்டை போட்டுப்பாங்க. பிராமின் ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் வந்து நான் சிவனை தான் கும்பிடுவேன்பா, ஒருத்தர் விஷ்ணுவை தான் நான் கும்பிடுவேன்பா. அதுலயே அவனுக்கு சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஹிந்துஸ்ல இருக்க செப்பரேஷன் தான் இந்த இடத்துல பிரச்சனையா வந்து நிக்குது. ஓகேவா? அதுல வந்து சிவாவை சிவனை கும்புற கூட்டத்தை வச்சு இந்த இடத்துல பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாசவனா அப்படின்றத ஒரு ரெவல்யூஷனரி பொயட். ஓகே. அந்த பொயட் வந்து ரிபெல் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்காக ரிபெல் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா, எல்லா கேஸ்ட் பீப்புளும் டெம்பிள்குள்ள போலாம், எதுக்கு பர்டிகுலர் கேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ரிபெல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ரிபெல் பண்ணிட்டு இருக்கும் போது யார் அந்த கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, பாஜாலா அப்படின்ற ஒரு கிங் தான் வந்து அந்த கிங் ஆஃப் கல்யாண் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு லோ கேஸ்ட்ல இருந்து வந்திருப்பாரு. எனிவே அவர் லோ கிளாஸ்ல இருந்து வந்து கிங்கா ஆயிருந்தாலும் பீப்புள்ஸ் வந்து அவர் கிங்கா ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர், அப்ப எப்படி நாங்க அவரை கிங்கா ஏத்துக்கலாம் அப்படின்ற பிரச்சனை தான் எதுல போயிட்டு இருக்கோம்னா, தேல் தந்தால வந்து போயிட்டு இருக்கோம். இதுல மனப்பாடம் பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட் என்ன, அந்த பொயட்டோட நேம் என்ன, அப்புறம் அந்த கிங்கோட நேம் என்ன, இது மட்டும் தெரிஞ்சா போது, தாண்டி வேற எதுவும் தெரிய வேணாம். ஓகேவா? அப்புறம் அவரோட அதர் பிளேஸ், த ஹீப் ஆஃப் broken images, பாயில்டு பீன்ஸ் ஆன் டோஸ்ட், கிராஸ்டிக் ஆன் டாலிகோட்டா. இந்த 3 ஒர்க்ஸ்மே கிரீஷ் கர்னாடோட அதர் ஒர்க்ஸ். ஜஸ்ட் ரீட் இட் அவுட், அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவு நேரம் பார்த்தது கிளியரா? எஸ்கா. கிளியர். ஏதாவது டவுட்ஸ்? நோக்கா. ஓகே தான். நான் நோட்ஸ் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யூ நீட் டு வரி. அதை ஒரு ரீட் பண்ணுங்க, புரியுற மாதிரி தான் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூடா. அக்கா சொல்லுங்கடா. ஒரு டவுட். சொல்லுங்கடா. டிராமாட்டிஸ்ட் வேற, பிளே ரைட் வேறயா? இல்ல, கிட்டத்தட்ட 2 பேரும் ஒண்ணுதான். ஓகேக்கா.